जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल श्री कर्णम श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्रीला पुरोபாதி மகாராஜ் कर्णम என் குருநாத कर्णम தொடர்ந்து நம்ம பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பக்தருக்கும் மடியுடனே பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சாரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு சரியான ஜெயமே ஜெயமதி அந்த ஒரு பைப்பு செய்கிறாங்க, சரியான ஜெயமே. நான் 7:20 பிஎம் நிற்கிறாங்க மின்னுக்கு, அங்கேயே ஜெயம், அங்கேயே சரியான ஜெயம். அங்கே தெரியாது உங்களுக்கு தெரியாது வென்சைட் ப்ரோ. பிஎம் ஆரம்பத்திலே கூலிம்லேருந்து வரும்ல, அங்கே பிஎம் ஆரம்பத்திலே மச்சா கூட சிவபாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 துரோணி மகன் தண்டிக்கப்படுதல். இன்னைக்கு வந்து டெக்ஸ்ட் 11 டெக்ஸ்ட் 11 பதம் 11. ஹரே குணா சிப்தா மதி பகவான் பாதராயணி அத்யகான் மஹத் அக்ஞானம் நித்யம் விஷ்ணு ஜன பிரியः. ஹரே குணா சிப்தா மதி பகவான் பாதராயணி அத்யகான் மஹத் ஆக்ஞானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியः. உஷா மாதாஜி. ஹரே குணா சிப்தா மதி அத்யகான் மஹத் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியः. சங்கரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே குணா சிப்தா மதி பகவான் பாதராயணி அத்யகன் மஹத் அக்ஞானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியः. அரே பரமபுருஷ பகவான் ஆகிய ஹரியின் குணா திவ்யமான குணங்கள் ஆஷிப்தா அதில் ஆழ்ந்து விட்டதால் மதி மனம் பகவான் சக்தி வாய்ந்தவராக பாதராயினி வியாசதேவரின் புதல்வர் அத்யகான் கல்வியை மேற்கொண்டார். மஹத் மிகப்பெரிய, அக்ஞானம் வரலாறு, நித்தியம் தினந்தோறும், விஷ்ணு விஷ்ணு ஜன பகவானின் பக்தர்கள், பிரியா பிரியமானவர். மொழிபெயர்ப்பு. இப்படியாக சில வியாசதேவரின் புதல்வரும் தெய்வீக சக்தி பெற்றவரும் பகவத் பக்தர்களுக்கு பிரியமானவருமான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி இச்சிறந்த வரலாற்றை ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றறிந்தார். எஸ் ஸ்னேகா மாதாஜி. Srila Sukadeva Goswami, son of Srila Vyasadeva, was not only transcendently powerful, he was also very dear to devotees of the Lord. Thus, he underwent the study of great tradition Srimad Bhagavatam. Thank you, Madhuri. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல புரோபாதி மர புலூர்கி பிரம்ம வைவர்த்த புராணத்தின்படி சில சுகதேவ கோஸ்வாமி அவரது தாயின் கருவில் இருக்கும் பொழுது முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவர் பிறந்த பின்னர் வீட்டில் தங்கியிருக்க மாட்டார் என்பதை ஸ்ரீல வியாசதேவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர் சுகதேவரை பகவானின் உன்னத செயல்களின் பற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக பாகவதத்தின் சாராம்சத்தை அவருக்கு உபதேசித்தார்.
பிறப்பிற்கும் பிறகு பாகவத ஸ்லோகங்களை பாராயணம் செய்த அவர் அவ்விஷயங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கற்றிருந்தார். பொதுவாக முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இறைவனுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அத்வைத கருத்துடன் ஆன்மீக அருவ பிரம்மத்தில் பற்று கொண்டவர்களாக உள்ளனர். ஆனால் வியாசதேவரை போன்ற தூய பக்தர்களின் சகவாசத்தினால் முக்தி பெற்ற ஆத்மாவும் கூட பகவானின் உன்னத குணங்களினால் கவரப்பட்டு விடுகின்றனர். சில நாரதரின் கருணையால் ஸ்ரீமத் பாகவதம் எனும் மிகச்சிறந்த வீர காவியத்தை சில வியாசதேவரால் கூற முடிந்தது. மேலும் வியாசதேவரின் கருணையால் அதன் கருத்தை சில சுகதேவ கோஸ்வாமியால் கிரகித்து கொள்ள முடிந்தது. பகவான் தெய்வீக குணங்கள் கவர்ச்சி மிக்கவையாக இருப்பதால் சில சுகதேவ கோஸ்வாமி அருவ பிரம்மத்தில் முழுமையாக ஆழ்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு பகவானின் உருவத்திற்கு செய்யும் தொண்டை உறுதியாக ஏற்றுக்கொண்டார். பகவானின் அருவமான அம்சத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதிகமாக நேரத்தை வீணாக்கி விடுவோமே என்று தமக்குள் எண்ணிக்கொண்ட அவர் பரம்பொருளின் அருவ அம்சத்திலிருந்து தம்மை முற்றிலும் விலகி கொண்டார். அதாவது பகவானின் அருவ அம்சத்தை விட உருவ அம்சத்தின் மிகப்பெரிய ஆன்மீக ஆனந்தத்தை அவர் உணர்ந்தார். அந்த நாள் முதல் அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு அல்லது பகவானின் பக்தருக்கு மிகவும் பிரியமானவரானார் என்பதுடன் பகவான் பக்தர்களும் கூட அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆயினர். ஜீவராசிகளின் தனித்தன்மை கொன்றுவிட விரும்பாதவர்களுக்கு பகவானின் சுய ரூபத்திற்கும் தொண்டு செய்ய விரும்புபவர்களுக்குமான பகவத் பக்தர்கள் அருவவாதிகளை அவ்வளவாக விரும்புவதில்லை. அத்தகைய போலவே பரமனுடன் ஒன்றாகிவிட விரும்பும் அருவவாதிகளும் பகவத் பக்தர்களின் மதிப்பை கணக்கிட இயலாதவர்களாக உள்ளனர். இவ்வாறாக இவ்விரு ஆன்மீகிகளும் பழங்காலத்திலிருந்தே அவ்வப்போது போட்டியாளர்களாக இருந்து வந்துள்ளனர். அதாவது அருவவாதிகள் அருவ பிரம்மத்தையும் உருவவாதிகள் பகவானையும் நோக்கமாக கொண்டிருப்பதால் இவர்கள் ஒவ்வொரு பிரிவினரும் மற்ற பிரிவினரை சேர்ந்தவர்களிடமிருந்து தனித்து நிற்க விரும்புகின்றார்கள். எனவே சில சுகதேவ கோஸ்வாமியும் கூட பக்தர்களை விரும்பாதவராக இருந்திருக்கிறார் என்று காணப்படுகிறது. ஆனால் ஆழ்ந்த பக்தராக மாறிவிட்ட பின் அவர் எப்பொழுதும் பக்தர்களின் தெய்வீக உறவை மட்டுமே விரும்பினார். அவர் பகவத் பக்தராக அல்லது பாகவத சொருபியாக மாறியிருந்ததால் பகவானின் பக்தரும் கூட அவரது சகவாசத்தை விரும்பினார்கள். இவ்வாறு பிரம்மத்தை பற்றிய ஆன்மீக அறிவை முழுமையாக அறிந்திருந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவருமே பிறகு பரமபுருஷ பகவானின் உருவ அம்சங்களில் ஆழ்ந்துவிட்டவர்களாக ஆயினர். சுகதேவ கோஸ்வாமி எப்படி பாகவத வர்ணனைகளால் கவரப்பட்டார் என்ற கேள்விக்கு இச்லோகம் முழுமையாக விடையளிக்கின்றது. ஹரே குணாஹிப்தமதி பகவான் பாதராயினி அத்யாகன் மகத் அக்ஞானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா. ஹரே கிருஷ்ணா. யார்கிட்ட பேசுகிறாங்க ரவி பிரபு? யார் பேசுகிறாங்க இப்போ? யார் பேசுகிறாரு பிரபு? சுத கோஸ்வாமி. யார்கிட்ட பேசுகிறாரு? சவுனக ரிஷி. வெரி குட். ஓகே, சுத கோஸ்வாமி சவுனக ரிஷி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா பதில் சொல்கிறார். என்னன்னா சவுனக ரிஷி என்ன கேள்விக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாரு. சுகதேவ கோஸ்வாமி, அதாவது சுகதேவ கோஸ்வாமி யாரோட பையன்? பிரபு வியாசதேவரோட பையன். சுகதேவ கோஸ்வாமி வியாசதேவரோட பையன். ஆல்ரெடி அவர் முக்தி பெற்ற ஆத்மா. ஓகேவா? ஆனால் அவர் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த கதை பார்த்துட்டோம். சுகதேவ கோஸ்வாமி யார்? கிருஷ்ணதேவ ஜெகபதி தெரியுமா? யார் அவர்? சாரி, கிருஷ்ண ஜெகபதி. இது யார்? சுகதேவ கோஸ்வாமி யார்? ஒரிஜினலாக சுகதேவ கோஸ்வாமி யார்? தானே மாதாஜி? ஸ்ரீமதி ராதாரனுடைய கிளி. ராதாரணி அண்ட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களோட லீலைகள்லாம் முடிச்சு திருப்பி பகவானை பார்த்து போகும்போது ஸ்ரீமதி ராதாரணி கிளி இந்த பூமியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அப்போ அந்த பல காரணங்களுக்கு. அதுக்கு எதுக்காகனா அந்த கிளி பிறகு என்ன ஆயிடுச்சு, கைலாசத்துக்கு பறந்து வந்துச்சு. ஹரிகிருஷ்ணா ப்ரோ, கைலாசத்தில் யார் இருப்பா ப்ரோ? உங்கள் பேர் என்னது சொல்லி? துஷான். கைலாஸில் ஊஸ் லீவ் இன் கைலாஸ். ஊஸ் லீவ் இன் கைலாஸ். கைலாஸில் யார் இருப்பா? லார்ட் சிவா. ஓகே, யூனோ சிவா.
அப்போ கைலாசத்தில் சிவபெருமான் இருக்கார். அப்போ கைலாசத்தில் சிவபெருமான் வந்து இந்த வைஷ்ணவானம் எதா சம்பவம். சிவபெருமான் என்ன பண்ணுறா அன்னாடிக்கு பாகவதம் பேசுகிறார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சிவபெருமான் ஒரு கட்சி, விஷ்ணு கட்சி கிடையாது. சிவபெருமான் எப்பவுமே பாகவதம் பேசுகிறாரு. அப்போ ஒரு நாள் பாகவதம் பார்வதி தேவி தாய்கிட்ட பேசும்போது வந்து பார்வதி தாயார் என்ன பண்ணிட்டாங்க, நம்மள மாதிரி கிளாஸில் என்ன ஆகிட்டாங்க, தூங்கிட்டாங்க. கரெக்டாக வந்துச்சு, பார்வதி தாயார் தூங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, பார்வதி தூங்கிட்டோன்னே ஆமாம் ஓகே சொல்லுங்கள் ஒரு யாரும் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த கிளி. பிறகு சிவபெருமானை கட்டு போயிட்டார். நீ என்ன எதை வடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானை தோட்ட போயிட்டார், சூழத்தை எடுத்துட்டார். ஏன்னா அந்த கிளி என்ன பண்ண நேராக சுகதேவ கோஸ்வாமியோடைய நேராக அந்த கிளி என்ன பண்ணுச்சு, பூமிக்கு வந்து வியாசதேவருடைய மனைவியோடைய வாய்க்குள்ளே அந்த கிளி மூந்துருச்சு. இது வந்து பாருங்கள் அழகாக சொல்லியிருப்பார் புறப்பாத போஸ்டில் முதல் லைன்ல சுகதேவருடைய பிறப்பு வந்து பிரம்ம வைபரத்த புராணத்தில், இது புராணத்தில் உள்ள ஒரு கதை. பிறகு வந்து அந்த கிளி உள்ளே போயிட்டு பிறகு வந்து ஒரு கர்ப்பமாக உருவாகி ஒரு பேபியை உருவாயிடுச்சு. பிறகு அந்த பேபி வயிற்றில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் இருக்கும், 9 மாதம் 10 மாதம் இருக்கும். ஆனால் இது எத்தனை வருஷம் ஆச்சு, 16 வருஷமாச்சு பேபி வெளியே வரல. அப்போ வந்து வியாசதேவர் கூப்பிட்றாரு, எப்பா என்னப்பா உள்ளுக்குள்ளே இருக்க வெளியே வாப்பான்னு. இல்லை நான் வெளியே வந்தால் மாயா என்னை பிடிச்சிரும், இந்த மாயா உலகம் வந்து வெளியே வந்தால் என்னை பிடிச்சிரும், ஓகேவா. அப்போ ஏன்னா நல்லா நினச்சி பாருங்க, மாயாவோட பிடி வந்து கர்ப்பத்துக்குள்ளே கிடையாது, அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளே மாயாவோட பிடி கிடையாது. எப்படி மாயாவோட பிடி கர்ப்பத்துக்குள்ளே இல்லை, என் கர்ப்பத்துக்கு வெளியில் இருக்குது. அம்மாவோட ஊம் இருக்குல்ல, கர்ப்பம் இருக்க, கர்ப்பத்துக்குள்ளே மாயா வந்து அங்கே வந்து அந்த ஆத்மா பிடிக்காது, ஓகேவா. வெளியே வந்த பிறகு ஆத்மாவை வந்து பிடிச்சிரும். அதனால சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறேன், நான் வந்து வெளியே வந்தேன்னா மாயா என்னை பிடிச்சிரும், நான் திருப்பி பௌதிகவாதி ஆயிடும்னு. அப்போ வியாசதேவர் என்ன பண்ணுறாரு, பகவான் கிருஷ்ணரை கூப்பிட்றாரு. நேராக கூப்பிட்டு கிருஷ்ணரே வந்து நேரடியாக வந்து வாக்கு, அப்பா நான் வந்து உனக்கு வந்து சத்தியம் பண்ணுறேன், மாயா உனக்கு பிடிக்க நீ வெளியே வாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வெளியே வருவார். வெளியே வந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார், பிரம்மத்தை நோக்கி இது பண்ணுவார். நேற்று தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் ஸ்னேகா மதிஜி, நம்ம சைத்திர சேதமஸ் கிளாஸில் பிரம்மம் பரமாத்மா என் பகவான் தன்னையை 3 வகையாக வெளிப்படுத்துகிறார். ஓகே, அது போகிறதுக்கு முன்னாடி கர்ப்பத்துக்குள்ளே அம்மாவோடைய மதரோட பூமிக்குள்ளே கர்ப்பத்துக்குள்ளே மாயா வந்து பிடிக்காது. காரணம் என்னென்னா, இது வந்து கபில தேவஹூதி மாதா கிட்ட 3வது காண்ட பாகவத்தில் ஒரு பேபி எப்படி உருவாகும் பேசி வராது பாருங்க. அதில் ஒவ்வொரு பேபியும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பகவானை சந்தித்து ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டா நம்மளை அனுப்பி விடுறாரு. என்னதுன்னா, இந்த பூமிக்கு வந்த பிறகு நீ இவ்வளோ நாள் செய்த தவிர உணர்ந்து திருப்பி வந்து உனக்கு ஒரு ரேர்லி அச்சீவ், அதாவது கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு பிரிவு கிடைக்க போகுது, மனுஷ பிரிவு கிடைக்க போகுது. இந்த ஹியூமன் இந்த மனித பிரிவை ஒழுங்காக பயன்படுத்தியா? எஸ் நான் பயன்படுத்துகிறேன். இந்த மனித பிரிவை ஒழுங்காக செய்தி பண்ணி கரெக்டாக ஆக்கி நீ என்னுடைய பகவான் லோகத்துக்கு வந்துடுவியா? எஸ் நான் வந்துடுறேன். அப்புறம் இந்த மாரி வந்து பல வகையான கேள்வி கேட்ட பிறகு என்ன ஆகுது, ஓகே நான் வந்துடுற சொல்லி ஒரு இன்டர்வியூ நடக்குது. அதில் எல்லாத்தையும் நம்ம ஆமாம் சொல்கிறோம். கரெக்டாக நிறைய பேர் அங்கே எல்லாம் ஓகே சொல்லிட்ட பிறகு வெளியே வந்தோடனே என்ன ஆயிடுது, அம்மாவோட கர்ப்பத்துலேருந்து வெளியே வந்தோடனே நம்மளை என்ன பண்ணுறது, குணங்கள் பிடிச்சிருது. நம்ம பிரசாத மந்திரம் சொல்கிறோம்ல, நடுவில் என்ன பண்ணுவோம், பிரசாத மந்திரத்து நடுவில் ஒரு மந்திரம் சொல்லுவோமே, புரோபாதம் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு, சரீர அவித்யாச்சார். சரீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெலை மாதிரி, ஆல்ரெடி உடம்பே நம்மளுக்கு வந்து ஒரு மாயாவோட பிடி தான். அது வெளியே வந்தோடனே நம்ம முக்குணம் பிடிச்சிது. முக்குணம் பிடிச்சோன்னா என்ன ஆகுது, பேபி அழுவ ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பித்த மாயாவுடைய ஆதிக்கம் உஷா மாதாஜி கடைசியில் நம்ம கட்டையில் போய் மற்றவங்களை அழுவ வைக்கிற வரைக்கும் மாயாவோட பிடியில் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஓடுறது, கொஞ்ச நாள் இது பண்ணுறது பல வகையான மாயாவோட பிடி மாட்டிக்கணும். ஓகேவா. ஒவ்வொரு ஆத்மாவும் பகவான்கிட்ட பரமாத்மா ரூபத்தில் பகவான் பரமாத்மா ரூபத்தில் உள்ளுக்குள்ளே வருவார். நம்ம எல்லாம் பேசி தான் வந்திருக்கோம். நம்மளோட அந்த மெமரியை வந்து அவங்க மறைச்சிடுவாங்க, ஹிடன் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாமே வாக்குறுதிலாம் கொடுத்து தான் வந்திருக்கோம். நான் போனோன்னா உங்கள் பக்தராக ஆவறேன்னு. இங்கே வந்து என்ன பண்ணுற பாரு, நீ இங்கே வந்து பகவானுக்கு எதிராக செயல் செஞ்சுட்ருக்கோம். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த மாதிரி வந்து சுகதேவ கோஸ்வாமி வெளியே வந்த பிறகு என்ன ஆகுன்னா, அவர் வந்து வந்தோடனே வெளியே நடந்து போயிடுவார். அப்போ அவங்க அப்பா வந்து கூப்பிடுவார், வியாசதேவர் கூப்பிட்டோன்னே அவர் வரமாட்டார். அப்போ சொல்லுவார், இல்லை நான் உனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாகவதம் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் முழு பக்தராக மாறுவார் சுகதேவ கோஸ்வாமி. ஆல்ரெடி அவர் பக்தர் தான்,
ஆனால் அவர் பிரம்மத்தை நோக்கி போவார். பிரம்மம்னா என்ன? பிரம்மம் பகவான் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 வகையாக தன்னை வெளிப்படுத்துறாரு. கடவுள் என்பவர் வந்து யார்? எனக்கு கடவுளுக்கு டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? வாட் த டெஃபினேஷன் ஆஃப் த கடவுள்? கடவுளுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, கடவுள்னு யாருன்னு பொதுமக்கள் கேட்குறாங்க, உங்கள் சொந்தக்காரங்க கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் கேட்குறாங்க, உங்கள் பக்கத்து ஆண்டி கேட்கலாம், அங்கிள் கேட்கலாம், என்ன பதில் சொல்லுவீங்க சங்கரி மாதாஜி? கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்லாம் போகிறீங்களே, கடவுள்னு என்ன? அது யார் கடவுள்? இங்கே சோ மச் காட் இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? உங்களுக்கு நம்மக்குள்ளே எமோஷனலாக டிவோஷனல் இருக்குது, அது ஓகே. மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் கன்வே பண்ணுவீங்க சங்கரி மாதாஜி? சங்கரி மாதாஜி வந்து எல்லோரும் சொல்லலாம். பிரஜா மாதாஜி, தனா மாதாஜி, ஸ்ட்ராங்கஸ்ட் நீங்கள் தான் வந்து ஒரு பலமான ஸ்ட்ராங்கான ஒரு மாதாஜி. சொல்லுங்கள், தெரியலையா? கடவுளை எப்படி இப்போ சொல்லுவீங்க? கிருஷ்ணகிரி விடுவோம். பரமாத்து கூட இருப்பாரா? இவங்க சொன்னால் பக்கத்து ஆண்டி இல்லை அங்கிள் சொந்தக்காரங்க ஏற்றுக்குவாங்களா? எடுப்பாங்க வருவோம். கடவுள் எப்படி நீங்கள் வந்து சரி உங்களால் முடிஞ்சதுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? அதனால தான் நம்மளுக்கு ஆன்மீக கல்வி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்குள்ளே வந்து உணர்றது ஓகே, செல்ஃப் ரியலைஸும் ஓகே, பட் மற்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்மளும் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும். அதனால தான் இப்போ நம்ம சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா நாட் சென்டிமெண்டல் டிவோஷன் கிடையாது, சும்மா என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வசமாக வழிபாடுறது கிடையாது. நம்ம வந்து சயின்ஸு இந்த அறிவியல் சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே தத்துவங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து ஆன்மீகத்தில் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது, நிலைச்சி நிற்க முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ சுகதேவ கோஸ்வாமிக்கு வியாசதேவர் அவர் வந்து ரியலைஸ் சோல், ராதாராணியோட பேரட் கிளி சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவனா வந்து பார்த்திங்கன்னா கிளின்னு அர்த்தம். கோஸ்வாமின்னு என்ன அர்த்தம்னா அவர் சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுவார். சுகதேவ கோஸ்வாமியும் வியாசதேவரும் சுகதேவ கோஸ்வாமி வயிற்றுலேருந்து வெளியே வந்து நடந்து போயிட்டே இருப்பார். அப்போ வியாசதேவர் பின்னாடி போவார். அப்போ இந்த வந்து ஒரு கதை வரும், என்னென்னா ஒரு குளத்தில் வந்து ஒரு குளத்தில் வந்து பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ்லாம் இருக்காது, அவங்க குளிச்சுருப்பாங்க ஜாலியாக. சுகதேவ கோஸ்வாமி நடந்து போவார், அவங்கெல்லாம் ஒன்றும் வரி பண்ண மாட்டாங்க, ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பாட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னாடி வியாசதேவர் போனோம், அவங்க துணியை எடுத்து மறைச்சிக்குவாங்க. வியாசதேவர் கொஞ்ச நேரம் பார்ப்பார், என்னம்மா என் பையன் வந்து 16 வயசு 17 வயசு, அவன் போகும்போது நீங்கள் வந்து துணியெலாம் எடுத்து மறைச்சிக்கல நீங்கள், ஆனால் நான் போகும்போது நீங்கள் ஏன் வந்து துணி மறைச்சிக்கிறீங்கன்னு. அப்போ அந்த பெண்கள் பதில் சொல்லுவாங்க, என்னென்னா சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாமே சமமாக பார்ப்பார். வித்யா வினய சம்பனே பிராமணே கவி ஆயிஷ்னி சுனி சைவ சுவாபாகிச்சா பண்டிதா சமதர்ஷனா, அவர் எல்லாமே ஆத்மா தான் பார்த்தார். அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறாரு சுகதேவ கோஸ்வாமி. வியாசதேவரோட உயர்ந்த பிளாட்ஃபார்ம் தான் சுகதேவ கோஸ்வாமி, ஈவன் அவரோட பையனாக இருந்தாலும். ஆனால் வியாசதேவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா சக்தியாவேச அவதாரம். ஆனால் அவருக்கு இது மரம், இது பெண்கள், இது ஆண்கள், அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால தான் உங்ககிட்ட நான் உடம்பை மறைச்சிக்கிறோம். அப்போ சுகதேவ கோஸ்வாமியோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆன்மீக லெவல் ரொம்ப உயர்த்தத்தில் இருக்குது. அப்போ அதனால தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகவத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட கடவுள் யாருன்னு நம்ம சொல்லணும்னா நம்மளுக்கு முக்கியமான நாலேஜ் வந்து என்ன தெரியுமா? பாகவதம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்றைக்குமே கடவுள் யாருன்னு நீங்கள் ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே லப 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 அது இதுன்னு சொல்லக்கூடாது. என்றைக்குமே இந்த கிரைண்டரில் மிஷின் அரைக்குமே கரும் மிஷின் அந்த மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், ஆழமாக புரிய வைக்கணும், அதுக்கு சில டெக்னிக் இருக்குது. என்ன பண்ணணும் பிரபு? நம்ம சொல்கிற விஷயம் இம்பேக்டாக இருக்கணும். அப்படி அவங்க அடுத்த கீழே அப்படியே யோசிக்கணும். எப்படி அந்த இது கொடுக்குறது, அந்த பவர் எப்படி கொடுக்குறது? நீங்கள் பரமாத்மா இருக்கிறாரு, கடவுளை கிருஷ்ணன் கடவுளை, அவர் வந்து புல்லாங்குழல் வச்சுருக்கிறார், அவர் வந்து விஸ்வரூபம் வச்சுருக்காரு, அதெல்லாம் ஓகே, அது உங்களுக்கு தெரியும். அவங்க நம்பணும்னு அவசியம் இல்லையே, உண்மையா இல்லையா மதிஜே? அப்போ அவங்களுக்கு அந்த பவரோடு கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் மதிஜே? என்ன பண்ண பரணி? எஸ், பரணி த ரைட் பர்சன். என்ன பரணி இந்த மாதிரி சிரிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? என்ன தென்னி ஹரிகிருஷ்ணா போய் என்ன தண்ணி கற்றுக்கிட்டேன் இப்படி தான் கேட்பாங்க. அந்த ராஜி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? நல்லா சட்டை போட்டு உட்காந்துக்கிறாங்க முன்னுக்கு. சொல்லுங்கள் பிரபு. அதாவது என்றைக்குமே இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோர்ட்டில் நீங்கள் வந்து வாதாடுறீங்க வச்சுங்களேன். ஒரு வக்கீல் வந்து ஒரு வாதாடுறாரு, அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாருன்னா, அவர் ஜட்ஜி கேட்டோன்னா ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு போய் வளவள பேசியிருப்பாரா? அங்கே என்ன பண்ணுவார் ஸ்னேகா மதிஜி? ப்ரூஃப்லாம் இருக்கட்டும், அக்தா
அங்கே என்ன போட்டிருக்கு, மலேசியாவோட சட்டத்தின்படி அக்தா படி என்ன போட்டிருக்கு அதை கோட் பண்ணி பேசுவாங்க. இந்த நம்பர் இந்த செக்ஷன் இந்த செக்ஷனு. அந்தமாரி நீங்கள் வந்து ஸ்லோகத்தை நீங்கள் கோட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் 2-3 ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மண்டையில் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விஷய ஸ்லோகம் ஒன்று இருக்குது. ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கூடாது. அப்போ இது பிரம்மா சொல்லியிருக்கிறாரு, பரம்பிரம்மா பரம்தாமா பவித்திரம் பரமம் பவான், இது அர்ஜுனன் சொல்லியிருக்கிறாரு. விநாயகர் வந்து ஸ்ரீ பகவான் உவாச்சம் சொல்லி பகவத்கீதையில் எழுதியிருக்கிறாரு. என் சிவபெருமான் ஆராதனை விஷ்ணு ஆராதனை சர்வேஷாம், சிவபெருமானே பார்வை தாயர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த மாரி சில ஸ்லோகங்களை கோட் பண்ணி பேசுனீங்கன்னா, ஒரு 2-3 ஸ்லோகம் வச்சு பேசுனீங்கன்னா, தென் கேட்குறவங்களுக்கு வந்து அது புரிதோ இல்லையோ, நீங்கள் சொல்கிறது ஏதோ ரைட்டு இருக்குது அவங்க புரிய வரும். கரெக்டாக இல்லையா மாதாஜி? நம்ம வந்து இந்த கரும்பு மிஷினில் கரும்பு அரைப்பாங்களே, அந்த மாரி நிறைய சொல்லிட்டு இருந்துச்சிங்கன்னா நம்ப மாட்டாங்க. இது உண்மை தெரியல போல இருக்கு. நீங்கள் ஸ்லோகங்கள் கொடுப்பணும். ஏன்னா ஸ்லோகங்கள் சாஸ்திரம் தான் வந்து அதுதான் எவிடன்ஸ். அதனால தான் சுகதேவ கோஸ்வாமிக்கு வியாசதேவர் இந்த சாஸ்திர பாகவ சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறாரு, இதுவே கொடுக்குறாரு. சுகதேவ கோஸ்வாமி சும்மா சொல்லிக்கலாமே, கிருஷ்ணர் கடவுள், கிருஷ்ணன் இந்த லீலா புருஷோத்தமா சொல்லிக்கலாமில்ல மாதாஜி? எதுக்காக பாகவத் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு அவருக்கு? எதுக்காக பரிச்சுக்கிட்ட 7 நாள் சாக போகிறாரு. இப்போ இந்த சுகதேவ கோஸ்வாமி தான் பரிச்சுக்கிட்ட என்ன பண்ணுறாரு, 7 நாள் பாகவதம் பேசுகிறாரு. 7 நாள் சும்மா உட்காந்து பேசி போய்க்கலாமே, எதுக்காக பாகவத புக்கை வந்து பேசிட்டு இருக்கிறாரு? அப்போ அதை கேட்ட சுத கோஸ்வாமி திருப்பி பாகவத் யார்கிட்ட பேசுகிறாரு? ரவி பிரபு சவுண்ட் வச்சுக்கிட்டு திருப்பி பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், சாஸ்திரத்தை தான் அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க, சும்மா சொந்த கருத்தை வந்து பேசலை. தட்ஸ் வை சாஸ்திர நாலேஜ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து கடவுள் யார், ஜோதி யார், பரமாத்மா யார், இது ரொம்ப டீட்டெயிலாக பேசினோம். அந்த ஜோதி பரமாத்மா பற்றி ஸ்டேஷன் சேத்தாம கிளாஸில் அதை பற்றி கொஞ்சோண்டு என்னதுன்னா, ஜோதி வழிபாடெலாம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? இந்த மாதிரி ஜோதி சொசைட்டி வழிபாடெலாம் போயிருக்கீங்களா? வெரி குட். தானே வந்தது பிரம்மகுமாரி சார், வள்ளலாரா பிரம்மகுமாரி சார்? எஸ். வேறு பரமாத்மா தியானம் ப்ரோசஸ்க்கு வேறு ரொம்ப கைண்ட் அண்ட் டிவோட்டி. ரவி பிரபு எது போனது இல்லையா? தியான ப்ரோசஸ் போனது இல்லையா? எதுவும் இல்லை பிரபு. வாழ்க்கையில் முதல் சொசைட்டி ஹரிகிருஷ்ணன் தான். பரவாயில்ல பிரபு. கிருஷ்ண பிரபு தியான ப்ரோசஸ் எதுவும் போனதில்ல? உஷா மாதிரி வள்ளலார் போயிருக்கீங்க தியானமாங்க. வள்ளலார் ஜோதியாச்சே, அரும்பெரும் ஜோதியா. ஓகே, அவங்கவுங்க ஒரு கான்செப்டில் இருக்குது, அது வந்து தவறு கிடையாது. ஜோதி மட்டும் கடவுள் இல்லை, ஜோதியும் கடவுள் தான். மெடிடேஷன் பகவான், மெடிடேஷனும் கடவுள் தான். பட் இந்த ஜோதியோடு மட்டுமே கடவுளோட எக்ஸிஸ்டன்ட், கடவுளோடைய அந்த அந்த கடவுளோடைய தன்மை நின்றுதா கேட்டிங்கன்னா கிடையாது. ஜோதியை தாண்டி அடுத்த கட்டம் இருக்குது பரமாத்மா தாண்டி அடுத்த கட்டம் இருக்குது. அந்த ஜோதியும் பரமாத்மாவும் ஒரு நபர்கிட்டேருந்து வருது, ஒரு பர்சன்கிட்டேருந்து வருது. அது யார்கிட்டேருந்து வருது? பிரம்மேதி பரமாத்மேதி என் பகவான் இது அப்படி சொல்லி பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறாங்க? கிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்டேருந்து இது எல்லாமே வருது. அதனால தான் பாகவதம் இஸ் த நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாகவத நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கற்றுக்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோகத்தில் நம்ம வந்து நான், இந்த உடல், நான் இதை செய்கிறேன், அகம் மமேதி, ஐனஸ் அண்ட் மைனஸ், நான் செய்கிறேன் என்னோட, இந்த மாதிரி நினைக்கிது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ஒரே கோல். நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் வந்து இதுதான் நம்ம இதுதான் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. நான் என்னோட இது செய்யணும் அது செய்யணும். பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடவுளாக நினைக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ புராண கதையில் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு ராவணன் வந்து என்ன பண்ண பார்த்தாரு? அவர் கடவுளாக பார்த்தாரு. கடலை வந்து இங்கேருந்து சொர்க்கத்துக்கு ஹெவன் பிளானட்டுக்கு அவர் வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் படிக்கட்டு போட பார்த்தாரு. பிறகு வந்து வேறு யார் என்னது இரண்யகசிபன் அவங்க கடவுளாக பார்த்தாங்க. ஓகேவா? இது புராண கதையில் அவங்க புராண கதையில் தான் அவங்க கடவுளாகனா கிடையாது. நம்மளும் இப்போ கடவுளாக தான் பார்க்குறோம். எப்படி பெறுவோம்? எப்படி நம்ம கடவுளாக பார்க்குறோம்? பரணி, நான் தான் பண்ணேன், நான் இல்லாமல் எதுவும் நடக்காது சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா தினமாதிஜி? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கடவுளாக பார்க்குறோம். நான் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியுமா? நான் இல்லைன்னா எல்லாம் நடந்துருமா? இதுதான் வந்து நம்ம வந்து அந்த அசுரத்தனமான விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
ஐனஸ் அண்ட் மைனஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா அகம் அமேத்தி, நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம வந்து பகவானை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம், கடவுளை நம்ம வந்து உணர மாட்டோம். கடவுளை உணர்றதுக்கு நம்ம வந்து தகுதி நம்ம வளர்த்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தான் இங்கே எல்லாமே கடவுளாச்சு, நம்ம தான் எல்லாம் செய்யணும்னு சொன்னோன்னு என்ன ஆயிரும், அகங்காரம் வந்துடும். ஸோ மச் அகங்காரம் வந்து என்ன ஆயிரும், நம்ம கடவுளை பகவானை புரிஞ்சு கொள்ள மாட்டோம். சில பேர் கேட்டிருக்கீங்களா, நான் பார்த்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, கடவுள் பகவான் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன், பூராது அது. ஏன் பூராது, ஏன் பூராதுன்னா நான் தான் எல்லாமே, அந்த நான் தான் கண்ட்ரோல் பண்ணுற அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்க வரைக்கும் பகவான் விஷயம் உள்ளுக்கு போகாது, அகங்காரம். அதனால தான் பகவான் நம்மளை வந்து ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை திட்டுறாரு. பகவத்கீதை என்ன சொல்கிறாரு, அகங்கார விமூடாத்மா. நான் பாருங்க சொல்லி பதிவு விஷயம் எல்லாருக்கிட்டையும் சேம் மதிஜிக்கு விஷயம் பதிஞ்சிருச்சு. அது நம்மளை திட்டுறாருன்னா என்னது, அகங்கார விமூடாத்மா. வெறும் மூட ஆத்மானா என்ன பிரபு, மூடானா என்ன, அது முட்டாள்னு அர்த்தம். மூட ஆத்மான்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா பிரபு, கடலையா மதிஜி? ஏன் அகங்கார விமூடாத்மா மதிஜி? ஏன்னா நம்ம வெறும் முட்டாளை வந்து திருத்திடலாம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஏன்னா அகங்காரம். அதனால தான் நம்மளை வந்து அகங்காரம் பிடிச்ச ஆத்மா சொல்லி திட்டுறாரு நம்மளையே. ஓகே, அப்போ இந்த மாதிரி இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம வந்து வெளியாகினா தான் நம்ம பகவானை புரிஞ்சிக்க முடியும். அந்த பகவானுக்கு ஒரு ஸ்பெஷலான பேருக்கு சொல்கிறாங்க ஆச்சாரியர்கள், என்னதுன்னா அதோக் சஜா. அதோக் சஜா பகவானை புரிஞ்சிக்க முடியும். அதோக் சஜா என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ரமேஷ் பிரபு? கேள்விப்பட்டதில்லை. பாலு பிரபு இல்லை. தனா மாதாஜி அதோக் சஜா, அதோக் சஜா அப்படின்னு பகவானுக்கு பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. பரணி இல்லவே இல்லை. சங்கரி மாதாஜி அதோக் சஜா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். எஸ், அது என்னன்னு கேட்க போகிறேன். மாதாஜி சொல்லாதீங்க. ஓகேடா ஓகே ஓகே இல்லை, நாங்கள் தேடி பாருங்க பாயிண்ட் சார். புரிஞ்சா மாதிரி கேள்விப்படுங்க. அதோக் சஜா கேள்விப்பட்டதில்லை, வேர்ட்ஸ் கேள்விப்பட்டதில்லையா? கிருஷ்ணகிரி வருவோம். அதோக் சஜா, அதோக் சஜா. பகவான் அதோக் சஜா பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதோக் சஜானா வந்து என்னது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலையா? அதோக் சஜானா என்னென்னா பியாண்ட் அவர் சென்ஸ் பெர்செப்ஷன். நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம பகவானுக்கு ஒரு பேர் சொல்லுவோம், அதான் அதோக் சஜா. அதோக் சஜானா நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், பியாண்ட் அவர் சென்ஸ் பெர்செப்ஷன். நம்ம புலன்களால், நம்மளுடைய புலன்கள்னால் என்னது பரணி? கண்ணு நாயா, கண்ணு காது மூக்கு வாய் அந்த தொடுறது, இந்த மெட்டீரியல் சென்சஸ் வச்சு பகவான் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவர் அதோக் சஜா, அவர் நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். ஓகேவா? அப்படிப்பட்ட பகவானை நம்ம வந்து சாதாரண புலங்களாக புரிஞ்சு கொள்ள முடியாது. காரணம் என்ன? நம்ம இந்த அறியாமை இக்னோரன்ஸில் இருக்கிற வரைக்கும். இங்கே இந்த இக்னோரன்ஸ் தான் வந்து என்ன பண்ணோம், நம்மளை வந்து பகவானை புரிஞ்சு கொள்ள நம்மளுக்கு அந்த வழி விடாது. இப்போ இக்னோரன்ஸ் அறியாமை, எத்தனை அறியாமை இருக்குது ஏற்கனவே சொன்னேன், இங்கே சொன்ன நினைக்கிறேன். அறியாமை எத்தனை வகை அறியாமை இருக்குது விஜயா மாதாஜி? 5. வெரி குட். அஸ்மிதா, அவித்யா, விஷ்ணு மாதிரி இருக்கேன். எஸ் மாதாஜி தினம் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க மாதாஜி, தைரியம் செய்யுங்க. அவித்யா, அபினிவேஷ் இருக்குங்க மதியா. 2வது அபினிவேஷ், 3வது அஸ்மிதா, 4வது சங்கரி மதிஜி இல்லையா? நோட்ஸ் காண போச்சா? ராகா அண்ட் ரேசா. அவித்யானா இக்னோரன்ஸ், அறியாமை, நான் இந்த உடல் நினைக்கிறது. கரெக்டா இல்லையா தனமதி? அடுத்து அவினிவேஷா. அவினிவேஷ் என்னது? so much fear, பயம். தொட்டால் பயம். ஏன் பாருனே, குசினி இருட்டாக இருந்தால் லைட் தொட்டால் பயம், கீழே ஒரு கயிறு இருட்டில் ஊந்து கழிச்சுனா அதை பார்த்தால் பயம், மேலே கருப்பாக ஒரு துணி தொங்கியிருந்தால் அதை பார்த்தால் பயம், ஜன்னலில் தாத்தாவோட வேட்டி காய போட்டு பறந்துருந்தால் அதை பார்த்தால் பயம்.
ஓகேவா? நைட்டில் மல்லிகைப்பூ வாசனை வந்தால் அதுக்கு அது இது பண்ணால் பயம். நைட்டில் பின்னாடி குசினிக்கு பின்னாடி கொலுசு சத்தம் கேட்டால் பயம். கரெக்டா இல்லையா? ஏன் ப்ரோ பயம்? ஏன் பயம்? எல்லாமே ஆத்மாக்கள் தானே ப்ரோ. என்ன ப்ரோ? பெய்ய கண்டால் பயமா? சிந்தனை. அஸ்மிதா மூணாவது என்ன பண்ணுறது? சோ மச் ஈகோ, இது அறியாமை. தென் ராகா. ராகா என்ன பண்ணுறது? அட்டாச்மெண்ட், சோ மச் அட்டாச்மெண்ட். ஓகேவா? ஓகே, என்னென்ன ராகா தெரியும் ப்ரோ? ப்ளீஸ் ராகாவா? என்ன ராகா தெரியும்? ராகானா அட்டாச், சோ மச் அட்டாச்மெண்ட். அண்ட் துவைசானா என்ன இது பண்ணுறது? துவைசானா வந்து அவர்ஷன், ஒரு வெறுப்புத்தன்மை, ஆங்கர் எல்லாம் சேர்த்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் இந்த 5 என்னது ப்ரோ? ரமேஷ், இது 5 என்னது? இது 5 அறியாமையோட அங்கங்கள். ஓகே, லிங்க்ஸ், அங்கங்கள். அப்போ இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இதான் இக்னோரன்ஸ். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த அதோக் சஜ பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாத ரவி பிரபு. பகவானுக்கு பேர் என்ன சொன்னேன்? அதோக் சஜா. அதோக் சஜானா என்ன அர்த்தம்? நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், பியாண்ட் ஆஃப் அவர் சென்ஸ் பெர்செப்ஷன். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து அறியாமை வந்து ஒரு இருட்டு மாதிரி. மாயா அந்தகார். அந்தகாரனா அந்த கூப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த படம் வந்துச்சு அன்னியன் படத்தில், நிறையா வந்து தண்டனை கொடுப்பாரு, நரக தண்டனை. அந்த கூப்பம். அந்த கூப்பம் அந்தனா என்ன அர்த்தம்? அந்த கூப்பம் என்ன பிரபு? இந்த படம் பார்க்கல நீங்கள்? முதல் தண்டனை என்னது? இருட்டு கிணறில் போட்டு இது பண்ணுறது. அதான் அந்தனா வந்து என்னது? இருட்டு. கூப்பம்னா கிணறு. ஓகேவா? நான் ஒரு நாள் அதை பற்றி பேசணும். நம்ம ஒரு தண்டனை ஏன் பிரபா? ஒரு தண்டனை என்னென்ன தண்டனை சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கூப்பம், கிருமி போஜனம், மிருகன ஜம்பு, அப்புறம் வந்து நிறைய இருக்குது. பிரபு நரகத்தில் சோமா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டாப்பிக்கு. கிருஷ்ணகிரி ப்ரோ அந்த டாபிக் யோகா இருக்கும். ரிஷிபதேவ் மகாராஜா பாகவத 5வது கண்டம் சொல்கிறாரு. ஒன்று பிடிச்சி சொல்கிறாரு. 22 நரகம் இருக்கும். நரகத்துக்கு நம்மளை எப்படி நம்ம கூட்டு போவாங்க, அந்த போகிற பாதை எப்படி இருக்கும்? அப்படியே வந்து தாங்க லோட்டஸ்லாம் பிடிச்சிருப்பாங்க ப்ரோ. நடந்து கூட்டு போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்புறம் பள்ளி ஓகே சொல்லிச்சு. அப்படியே என்ன பண்ணோம், அதோடைய என்ன சொல்கிறது, அந்த ரோடு எப்படி இருக்குன்னா அப்படியே 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம நடந்து போகணும். அப்போ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோன்னே ஹெட் குவார்ட்டர்ஸ் போன பிறகு வைதரணி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கும். வைதரணி ரிவர், வைதரணி நதிக்கரை. அங்கே வந்து அந்த 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 நதியில் என்ன இருக்கும்? ஃபுல் ஸ்விம்மிங் பூல் ஜாலியாக குளிக்கலாமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம், அந்த அந்த ரிவர் ஃபுல் ரத்தம் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் அந்த அந்த அதில் கடந்து அதில் நீந்தி வரணும். அதில் வந்து சும்மா உங்களை நீந்தி விட்டுட்டு உங்களுக்கு சாமல் வீசுவாங்களா? அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே விஷ ஜந்துக்கள், அப்புறம் ஃபெரோஷியஸ், அந்த கொடூரமான மிருகங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் படத்தில் பார்க்காத அளவுக்குலாம் அங்கே இருக்கும். பெரிய பெரிய கொசுக்கள், பெரிய பெரிய கரப்பாம்பூச்சிகள், பெரிய பெரிய இதெல்லாம். ப்ரோ பயந்துடாதீங்க ப்ரோ, ரிலாக்ஸ். அவர் ஒட்டிட்டார், சவுத்தில் போயிட்டார் அவர். அந்த பல வகையான மிருகங்களை கொடுக்கும், நம்ம கடி சாப்பிடும். ஓகேவா? அப்போ யார் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நடுநடுவில் ஒரு செக் போஸ்ட் மாரி நம்மளுக்கு வந்து ஒரு பசுக்கள் வரும். அந்த பசுக்கள் பார்த்துட்டு நம்மளை ஹெல்ப் பண்ணுமா பண்ணக்கூடாது சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். அது ஏன் வந்து என்ன பண்ணுன்னா, யாரெல்லாம் வந்து பசு வதை பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த பசு ஹெல்ப் பண்ணாது. ஏதோ பசுக்கு ஏதோ கொஞ்சம் போட்டிருக்கீங்க, ஏதோ சாப்பாடு போட்டிருக்கீங்கன்னா ஓகே. இல்லை பசுவை வந்து செம்பிளை கொடுத்துட்டிங்கன்னா அது ஹெல்ப் பண்ணாது. இதுதான் பல இருக்குது. ஓகேவா? நிறைய டாப்பிக்லாம் திருப்பி வந்துடுவோம். விஷயம் வந்துடுவோம். டென்ஷனாக வந்து நம்ம திருப்பி பேக் டு நார்மல் வந்துடுவோம். அப்போ இந்த மாதிரி பல வகையான அறியாமையில் நம்ம வந்து மூழ்கி போய் கிடக்கிறோம். ஓகேவா? அதனால் நம்ம பகவானை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த இருட்டு தான் அந்த கார். அப்படிப்பட்ட இருட்டு நம்மளோட இருதயத்தில் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கொள்ள நம்மளுக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் லைட் இருந்தால் தான் நம்ம வந்து பகவானை புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகேவா? அது அப்போ தான் பகவான் கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா என்ன தத்துவம்? பகவான் கிருஷ்ணா சங்கர் சொல்லுங்க. அத்வைத தத்துவம், அதுவே ஞான தத்துவம். அத்வைதனா பகவான் ஒருத்தர் தான், அதான் அர்த்தம். அத்வைதனா ஒருத்தர், ஞானா ஃபுல் நாலேஜபிள் பர்சன், தத்துவனா அவரோட ஃபிலோசஃபி புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா?
அப்போ இந்த டார்க்னஸ் இந்த 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 இருட்டு கிளியர் ஆகினா தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். உண்மையிலே ஹாப்பினஸ் எப்போ கிடைக்கும்? எப்போ இந்த அறியாமை போகுதோ அப்போ தான் இந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஹாப்பினஸ், இந்த சந்தோஷம், இந்த ஆனந்தத்தை, மிகப்பெரிய இந்த அமிர்தத்தை கொடுக்க 2 பேர், முக்கியமான 2 பேர் வந்திருக்காங்க. அதுதான் வந்து யார்? சைத்தன்ய மகாபிரபு. வருஷன், நம்ம பேர் வருஷனா பிரபு? வருஷன். துஷான். துஷான் கம்மி சீட் இங்கே உங்கள் உட்காருங்க. அங்கே துஷான் வாங்க. கம் ஜஸ்ட் சீட் துஷான். ஓகேவா? ரிலாக்ஸாக கேட்க பண்ணுங்க. ஓகேவா? 2 பேர் வந்திருக்காங்க. யார்? சைத்தன்ய மகாபிரபு அண்ட் நித்யானந்த பிரபு. சைத்தன்ய மகாபிரபு யார்? ரமேஸ்வரு யார்? கிருஷ்ணா himself. Krishna himself, Chaitanya Mahaprabhu. You know Chaitanya Mahaprabhu? Who is Chaitanya Mahaprabhu? You show me. Yellow color garment or blue color garment? அங்கே பாருங்க. You see there. அங்கே photo. Gauranathai. Who is the Gaura? Who is the Nitai? Very good. கை தட்டுங்க. Okay. Chaitanya Mahaprabhu, Krishna himself. Okay, very good. அப்போ கிருஷ்ணர் நம்ம மகாபிரபு நித்யானந்த பிரபு இது கொடுக்கறதுக்காக தான் அவங்க வராங்க. ஓகேவா? அப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய எல்லா வகையான என்ன சொல்ல அறியாமை இது பண்ணுறதுக்காக தான் மகாபிரபு நம்மளுக்கு ஹரிநாமத்தையும் பாகவதையும் கொடுக்குறாரு. மகாபிரபு பாருங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு பாகவதம் கேட்பார். மகாபிரபு யார்கிட்டலாம் பாகவதம் கேட்டிருக்காரு? சேத்தம் இல்லையா? ராயணமனந்தா கிட்ட கேட்டிருக்காரு, ஸ்வரூப் தாமோதர் கிட்ட கேட்டிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கதாதர பண்டிட் கேட்டிருக்காரு. பண்டிட் வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கியமான விஷயம் கதாதர பண்டிட்கிட்டேருந்து பாகவதம் கேட்டிருக்காரு மகாபிரபு. பல பேர்கிட்ட பாகவதம் கேட்டிருக்காரு. நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போகிறோன்னா நம்ம வந்து பகவானை பற்றிக்கிற பாகவத கதைகளை கேட்கணும். ஓகேவா? அப்போ இந்த பாகவத கதையை கேட்கறது மூலியமாக, பாகவதம் தெரிஞ்சுக்கிறது மூலியமாக, பாகவத புஸ்தகம் படிக்கும் மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிருஷ்ண பாகவதம் படிக்கிறது மூலியமாக நமக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? பாகவதம் படிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு எல்லா வகையான அறியாமையும் நம்ம விலகி போயிடும். ஓகே, அது நம்பர் 1. எல்லா வகையான டார்க்னஸும் வெளியாகிடும். பிறகு அடுத்து என்ன கிடைக்கும்? பாகவதம் படிக்கிறது மூலியமாக ஏன் சுகதேவ கோஸ்வாமிக்கு ஏன் வியாசதேவர் சுகதேவ கோஸ்வாமி பாகவதம் சொல்லி கொடுத்தாரு? காரணம் என்ன? அதே மாதிரி சாவறதுக்கு 7 நாள் இருக்க பரிச்சை மரத்துக்கு எதுக்கு பாகவதம் சொல்லி கொடுத்தாரு சுகதேவ கோஸ்வாமி? முனிவர்களுக்கு எதுக்காக சுகதேவ கோஸ்வாமி திருப்பி பாகவதம் பேசினாரு? அப்புறம் சுகதேவ கோஸ்வாமியோட சவுனகரி கேட்ட பாகவத்துக்கு எதுக்காக நம்ம இப்போ கேட்டு இருக்கோம்? எதுக்காக 7 நாள் பாகவத சப்தான்னு வைக்கிறாங்க? மலேசியா ரொம்ப குறைவு. இப்போ தான் நேற்று சமீபத்தில் அன்றைக்கி மண்டே வந்து நானும் ஜெகதண்டா பிரபுலாம் பேசியிருந்தோம். அவர் சொன்னார், அடுத்த வாரம் திருப்பி மலேசியாவுக்கு வரும்போது நம்ம 7 நாள் பாகவத சப்தம் செய்யலாம். அது ஒரு பிளான் சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். 7 நாள் பாகவத சப்தா ஃபுல்லாக. அது வந்து முக்கியமாக கதைகள்லாம் எடுத்து பேசுவாங்க. இது இந்தியாவில், தமிழ்நாட்டில் நிறைய நடக்கும். மலேசியாவில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இவ்வளோ நாள் இருக்க எதுவும் நடந்தது நான் பார்த்ததே இல்லை. எதுக்காக பாகவதம்? முக்கியமான எதுக்காக பாகவதம் படிக்கணும்? பாகவதமுடைய அந்த விஷயம் எதுக்காக? வாட் த எசன்ஸ் ஆஃப் த பாகவதம்? மாதாஜி கமான், பரணி மாதாஜி ஹெல்ப் பண்ணுங்க. மாதாஜி எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? பகவான் கதைகள். ஓகே ப்ரோ, எதுக்காக பாகவதம்? பாகவதம் முக்கியத்துவம் நாலேஜ். வெரி குட். பட் ஒன்றும் ஸ்னேகா மாதாஜி, கமான் மாதாஜி, 1 word தான். நோ மாதாஜி, கிளியர் அண்ணா தான். ஓகே, பாகவதம் எதுக்காக பிரபு? என்னது பிரபு? புண்ணியவா? நம்ம என் கிளாஸில் வந்து பிரபு இந்த புண்ணியம் இல்லை, நம்ம புண்ணியெல்லாம் கிடையாது ப்ரோ. புண்ணியெல்லாம் கடந்துட்டோம். புண்ணியெல்லாம் வேணாம். புண்ணியமும் பாவமும் இருக்கக்கூடாது ப்ரோ. ப்ரோ இல்லை, ப்ரோ பாவமும் புண்ணியமும் ரெண்டுமே பக்தி பாதைக்கு உதவாது. நல்லது சொல்ல புண்ணியமாக ஆகாது. புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். புண்ணியம் வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். பாவம் கேட்குது, ஓகே, நல்ல விஷயங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது பாவம். என்னது அது? பகவான். அதனால என்ன கிடைக்கும்? வைகுண்டாவா மாதாஜி?
கிருஷ்ணா பற்றி தெரியும். அடுத்த பிறகு பாகம் படிக்கிறதுனால கிருஷ்ண பிரேம் கிடைக்கும். ஓகேவா? கிருஷ்ண பிரேம், கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணோட அம்பு, லவ் ஆஃப் த காட், லவ் ஆஃப் த கிருஷ்ணா ஒன்லி சீவன் பாகவத்துலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த போய் இதை எடுத்தாங்க. அவங்க நினச்ச மகாபாரதியோ இல்லை வேறு புராணம் எடுக்கல. இதுதான் பாகவதம் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? பிரேமம் கிடைக்கும், கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். இது ஒன்லி இந்த பாகவதத்துலேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு அது நடக்கும். வேறு எந்த புஸ்தகத்தின் மூலியமாக நம்மளுக்கு நடக்காது. பகவத்கீதை நம்மளுக்கு 3 தத்துவங்கள் இருக்குது. யார் சொல்ல முடியும்? நம்மளுக்கு 3 தத்துவங்கள் இருக்குது. 3 மெயின் ஃபிலோசாஃபி இருக்குது. என்னது? அது இல்லை மதுஜி, அது 3 வகையான ப்ராசஸ். சரி, நம்ம 3 வகையான எப்படி சொல்கிறது, 3 வகையான தத்துவங்கள், 3 வகை ஞானங்கள், 3 வகையான எப்படி சொல்கிறது, நான் சொன்னால் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள். 3 ஃபிலோசஃபி சாஸ்திரத்துலேயே நம்மளுக்கு 3 ஃபிலோசஃபி நம்ம கற்றுக்கணும். சம்பந்த ஞான, தென் அபிதய ஞான, அண்ட் பிரயோஜன ஞான. பிரயோஜன சம்பந்த, அபிதய, பிரயோஜன. சம்பந்தம் என்ன பிரபு? தமிழில் சம்பந்தம், கனெக்ஷன். பிரயோஜன, வாட் இஸ் பிரயோஜன? அது சட்டிஸ்ஃபையா. பிரயோஜனா பக்தி. கிருஷ்ண சாட்டிஸ்ஃபை தான், பட் வந்து புரிஞ்சுக்கணுன்னா பக்தி தான் பிரயோஜனம். ஏன் சம்பந்த சாரி சம்பந்த அபிதய என்னது? ரெண்டாவது அபிதய என்னது? பக்தி. அண்ட் பிரயோஜனம் வந்து என்னது? அந்த பக்தி மூலிமா கிடைக்கக்கூடிய கோல் என்னது? இப்போதான் சொன்ன போத பிரேம, அன்பு, அதான் பிரயோஜனா. சம்பந்த அபிதய பிரயோஜனம். சம்பந்தனா பகவானோட கனெக்ஷன், சம்பந்த அபிதயனா அந்த பகவானுக்கு கனெக்ஷன். அது எப்படி அந்த கனெக்ஷன் பேர் என்னது? நம்ம இப்போ பகவானுக்கு நம்மளுக்கும் சம்பந்தம், ஓகேவா? ஒரு சம்பந்தம் இருக்குது, அது நம்பர் 1. அபிதயனா ரெண்டாவது. அந்த கனெக்ஷன் என்ன நடக்குது? இப்போ நம்மளுக்கும் பகவானுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பகவானுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பக்தி பண்ணுறோம், அது அபிதயா. 3வது அந்த பக்தி மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பிரேமா, அது பிரயோஜனம். பிரயோஜனம் வந்து ரிசல்ட்டு, விடை. அப்போ சம்பந்த அபிதய பிரயோஜனா. சம்பந்த ஆச்சாரியார் வந்து யார்? நம்மளுக்கு சம்பந்த சொல்லி கொடுத்த ஆச்சாரியார் வந்து யார்? சனாதன கோஸ்வாமி. 6 கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, சம்பந்த ஆச்சாரியார். அபிதய ஆச்சாரியார் வந்து யார்? ஊஸ் அபிதய ஆச்சாரியார். பக்தி ஆச்சாரியார் யார்? அப்படிங்களா? நம்மளுக்கு தெரியல. ஊஸ் அபிதய ஆச்சாரியார். நோ, ரூப கோஸ்வாமி அபிதய ஆச்சாரியார். நீங்கள் பாருங்கள், சம்பந்த ஆச்சாரியர் சனாதன கோஸ்வாமி அவர் எழுதின புஸ்தகம் எல்லாமே நம்மளுக்கு வந்து பகவானுக்கு சம்பந்த ஞானத்தை கொடுக்கும். அவர் எழுதின ஹரி பக்தி விலாசா. விலாசனா என்ன அர்த்தம்? தமிழில் நம்ம விலாசனா அட்ரஸ்ஸு, பக்தியோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. சனாதன கோஸ்வாமி நம்மளுக்கு எப்படி பக்தி பண்ணணும், என்ன பண்ணணும், சாதன பக்தினா என்ன, அது என்ன, காலையிலேருந்து என்ன பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு சம்பந்த ஆச்சாரியார். அபிதய ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி என்ன புத்தகம் கொடுத்துருக்காரு? பக்தி ரசாமிரத சிந்து, பக்தி சம்மந்தமாக புத்தகம் கொடுத்துருக்காரு. 64 விஷயங்கள். ஒரு டெம்பிளில் வந்தால், ஒரு கோயிலுக்குள்ள வந்து என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், பக்தர்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும், பக்தர்கள் மத்தியில் என்னென்ன பண்ணக்கூடாது, பக்தர் மணிக்கு எப்படி பேசணும், பக்தர் மணிக்கு என்னென்ன பேசக்கூடாது, விக்கிரகம் முன்னுக்கு என்ன பண்ணணும், விக்கிரகம் முன்னுக்கு என்ன பண்ணக்கூடாது, கேட்டன் திறந்துதான் என்ன பண்ணணும், கேட்டன் மூடி தான் என்ன பண்ணணும், இதெல்லாம் பக்தி சம்மந்தமாக விஷயங்கள்லாம் கொடுத்து பக்தி ஆச்சாரி. யார் அவரே? சில ரூப கோஸ்வாமி பார். அண்ட் பிரயோஜன ஆச்சாரியார். ஊஸ் பிரயோஜன ஆச்சாரியார். யார் பிரயோஜன ஆச்சாரியார்? ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத தாஸ் கோஸ்வாமி தான் பிரயோஜன ஆச்சாரிய, பிரேம பக்தி. அவர் எழுதின புத்தகம் வந்து என்ன? நிறைய புத்தகம் இருக்காது. முக்கிய புத்தகம் வந்து மனசிக்ஷா.
மனசிஷனா வந்து என்னென்னா மனசில் எப்படி வந்து கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே வைக்கிறது. ஒரு 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 பக்தரோட கதை இருக்குது மகாபிரபு லீலையில். அவர் வந்து பேர் வந்து சரி ஞாபகத்துக்கு இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பகவானுக்கு வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுவான்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். வயிறு வந்து சரியில்லாமல் இருக்கும் அவருக்கு. அப்போ ஏன் அவர் வயிறு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால் அவர் வந்து என்னன்னா நிறைய சாப்பிட்ருப்பார். ஆனால் முதல் நாள் வந்து சாப்பிட்டது பார்த்திங்கன்னா வெறும் சாதாரண கொஞ்சோண்டு சாப்பிட்ருப்பார். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் பிரச்சனை வந்து நிறைய சாப்பிட்டா என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த மாதிரி ஃபுட்டு பிரச்சனை நிறையா இருக்க மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தா அவர் சச்ச பியோர் டிவோட்டி. அப்போ எப்படி இவர் சாப்பிட்டுருக்காரு அப்போ செக் பண்ணி பார்த்தா அவர் மனசிக்ஷா மனதில் நைவேத்தியம் பண்ணியிருப்பார். மனதில் சமைச்சு அவர் இது உண்மையிலே இருக்குது. மனதில் என்ன பண்ண பகவானை சமைக்கிற மாதிரி சமைச்சு அதை வந்து பகவானை தூக்கிட்டு போய் நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். வயிறு ஃபுல்லாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஃபுல் மீல் சாப்பிட்டா என்ன ஆகும் அந்தமாரி அவருக்கு வந்து வயிறில் பிரச்சனை இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பிரேம பக்தியோட லெவல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேம பக்தி என்னதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பகவான் கிட்ட நீங்கள் டேரெக்டாக பகவானை பார்க்கலாம். நீங்கள் பகவானை வந்து நீங்கள் வந்து ஜெகநாத பூரி மாயாப்பூ அப்போ பெரிய சேத்திரத்தை போய் பார்க்கணும் இல்லை. நீங்கள் வீட்டு கிச்சனில் உட்காந்து சமைக்கும் போது கிருஷ்ணன் அதான் பிரேம பக்தி. ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியவார். ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இல்லையா, கேரளாவில் ஒரு பக்தர் இருக்கார், பக்த பூந்தானம். அவர் சரித்திரத்தில் கிருஷ்ணன் அவர் சமைச்சிருக்கும் போது கிருஷ்ணர் கிச்சனில் இருப்பார். அவர் படிக்கும்போது கிருஷ்ணன் வந்து அவர் படிக்கிறதுல உட்காந்துருப்பார். அவர் துணி கையும் போது கிருஷ்ணன் வந்து அந்த துணி கம்மியை பிடிச்சி தூங்கி இருப்பார். பக்த பூந்தானம் சச்ச பியோ டிவோட்டி இமே பக்தர். இதுதான் பிரேம பக்தி. நீங்கள் டேரக்டாக கிருஷ்ணரை வந்து அந்த கையில் ஃப்ளூட்டை வச்சுருக்க கிருஷ்ணரை நீங்கள் ஐஸ் டு ஐஸ் அவர் உடம்பை பிடிச்சி நீங்கள் பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். புரியுதா பரணி? ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இல்லையா? கிருஷ்ணரோட பாடி அதை பிடிச்சி பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? அவரோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசை இருக்கா ரவி பிரபு? அதுதான் நம்ம கோல். அதுதான் பிரயோஜன ஆச்சாரியா. ரங்கநாத கோஸ்வாமி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தார் வீட்டு பையன். பூரி ஜெகநாதர் என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பணக்கார அவங்க ஒய்ஃபு அந்த ஜமீன்தார் வாழ்க்கை சொத்து பத்து நிலம் தோட்டம் துறவு எல்லாமே இருக்குது. இது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு மகாபிரபு கிருஷ்ண பக்தி தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சிறு வயசு தான் பூரி ஜெகநாதர் வந்து தங்கியிருக்கிறாரு. அவர் இன்னும் இதுக்கு போகல, பிருந்தாவனத்துக்கு போகல. மகாபிரபுக்கு தெரிய அப்போ என்ன பண்ணாங்க, அப்பா என்ன பண்ணுறாயோ பையன் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா சின்ன வயசுலேருந்து வந்து தங்கத்தில் சாப்பிட்டு வளர்ந்து பையனாச்சே, இவன் போய் சாமியாரை போய் உட்காந்துருக்கிறானே, இவனுக்கு என்ன பண்ணுறது மறைமுகமாக என்ன பண்ணுவாங்க, அப்பா சாப்பாடெலாம் கொடுப்பாரு, ஆளுக்கு வந்து டொனேஷன் போடுற மாதிரி இவரும் சாப்பிட்டு இருப்பார். சில சமயத்தில் மகாபுரு வந்து என்ன பண்ணுவார் விசாரிப்பார். ரகுநாதன் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கோயிலில் வந்து துறவரம் எடுத்து பகவானை பக்தி செஞ்சுருக்காரு. ஆனால் என்ன சாப்பிட்றாரு, அவர் வந்து இந்தமாரி வந்து பக்தர்கள் கொடுக்குறத சாப்பிட்டுருக்காரு. அப்போ மகாபுரு வந்து வரமாட்டார். அப்போ இவர் கண்டுபிடிச்சிடுவார், ரகுநாத கோஸ்வாமி கண்டுபிடிச்சிடுவார். ஓ இது எங்கள் அப்பா மறைமுகமாக எனக்கு சாதம் கொடுத்துருக்காரு. அப்போ அதையும் நிப்பாட்டிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார், கிடைச்சது மாதிரி நிறைய நிப்பாட்டி கடைசியா வந்து பூரி ஜெகநாதரில் அவங்க அந்த அரிசி வந்து கழுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க, ரைஸ் வாஷ் பண்ணுவாங்க. அந்த வாஷ் பண்ண அந்த தண்ணி வருதுல அந்த ட்ரைனேஜில் வெளியே வரும் பாருங்க, அதில் சில அரிசிலாம் வந்து அப்படியே அதில் வந்து கலந்து வரும். அந்த அரிசி வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு அலுவலில் ஒரு இடத்த வந்து இது பண்ணும். அதை வந்து இவரோட வேட்டியை வச்சு அந்த வச்சோன்னு வச்சிங்களேன், தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதில் கொஞ்சம் அரிசி சோறு இருக்குமா இல்லையா, அதை அவர் காய வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்மெல்லாம் வரும், ஓகேவா. ஆனால் அதெல்லாம் காய வச்சிட்டோன்னா அது எல்லாம் போயிடும், எல்லாம் காஞ்சி முறுன்னு ஆயிரும். இதை அவர் என்ன பண்ணுவார், ஒரு பொறி மாதிரி எடுத்து சாப்பிட்டு இருப்பார். இதுதான் ஒரு சாப்பாடு. அப்போ ரகுநாத் இவர் மகாபிரபு கேட்பார், இப்போ ரகுநாத் என்ன சாப்பிட்றாரு, இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ ரகுநாதன் என்னை விட்டுட்டு சாப்பிட்றாரா சொல்லிட்டு மகாபிரபு தேடி, ஓ ரகுநாதா ஓ ரகுநாதன் என்ன ரகுநாத், இல்லை நான் சும்மா சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்காம எப்படி சாப்பிட்லான்னு தென் மகாபிரபா சாப்பிடுவார். இதுதான் பிரேம பக்தியோட உச்சம். என்ன வருஷம் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து என்ன நடக்கும், ராதாகுண்டம் நினைக்கிறேன், ராதாகுண்டம் அந்த பாண்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து படித்துறை அந்த இதெல்லாம் கட்டிட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலே காடு அந்த மாதிரி தான் பிருந்தாவனம் அப்படி தான் இருக்கும். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் குடிசை எதுவும் அமைச்சிக்க மாட்டார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் மட்டும்தான் பிருந்தாவனத்தில் இருக்கிறாங்க கோஸ்வாமிகள். மொதல் இது வந்தது சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரகுநாத தாஸ் கோஸ்வாமி தான் அங்கே இருக்கிறாரு. அப்போ ரகுநாத கோஸ்வாமி அவருக்குன்னு சொல்லி ஒரு குடிசை எதுவுமே இருக்காது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு மொட்டை வெயில் அடிக்குது, அவர் அதில் ராதாகுண்டம் பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணியிருக்கிறாரு, அவர் புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு.
அப்போ வெயில் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக போகிறதுனால அவருக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கூலான ஃபீல் கிடச்சிச்சு. கொஞ்சோண்டு கூலான, யாரோ நம்மளுக்கு கொடை பிடிக்கிறாங்க. ஆனால் அவர் அதை ஃபீல் பண்ணல. அவர் பாட்டு உட்காந்து புக்கு எழுதியிருக்கிறார். ரகுநாத் கோஸ்வாமி வந்து என்ன பண்ணி புக்கு எழுதியிருக்கிறார். இந்த காட்சியை வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து சனாதன கோஸ்வாமி தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னா, இது உண்மையிலே நடந்தது. ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சடாரை எடுத்து அதை எடுத்து ரகுநாத் கோஸ்வாமி வந்து அவருக்கு வெயில பட்டு போகுதுன்னு சொல்லி அவர் பின்னாடி வந்து பிடிச்சிக்கிறாங்க. இப்படி சனாதன கோஸ்வாமி பார்த்துட்டு அப்படியே ஆடி நிற்கிறாரு. அச்சோ, நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும், பகவான் ராதாராணி நம்மளுக்கு சேவை செய்கிறாங்கண்ணா. அவங்க பார்த்தா ராதாராணி ஒட்டமெல்லாம் வந்து அப்படியே வேர்த்து ஊற்றுது. இது ஒன்று. இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் ரகுநாத் கோஸ்வாமி உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா, ஜெபம் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைகர், ஒரு புலி வந்து என்ன பண்ணுது, அவர் வந்து சாப்பிட்றதுக்கு பின்னாடியே பதுங்கி வருது. இது சனாதன கோஸ்வாமி வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தா ஒரு பையன் வந்து பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா கருப்பாக குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஷாமசுந்தர், பிருந்தாவன் ஷாமசுந்தர், பகவான் கிருஷ்ணன் வந்து சாக்ஷாட் வந்து பின்னாடி இருந்து அந்த புலியை வந்து வரட்டுறது சனாதன கோஸ்வாமி பார்த்துட்டு இதாக போயிட்டார், ஷோக் ஆகிட்டார். அப்போ என்ன சொன்னார், ரகுநாதா நீங்கள் வா, நீ வந்து தனியாக வந்து ஒரு குடிசையை அமைச்சிக்கணும், பெட்டர், அப்படி இருக்குதான் நல்லது. இல்லைனா உனக்காக பார், ஒரு 2 காட்சி நான் பார்த்துட்டேன். ராதாராணி உனக்காக கொடை பிடிக்கிறா, கிருஷ்ணன் நைட்டில் உனக்காக வந்து உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாரு. நம்ம அவங்கக்கிட்டேயும் சேவை வாங்கக்கூடாது, நம்ம தான் அவங்க சேவை செய்யணும். இந்த மாதிரி வந்து பக்தி பிரேமத்தில் உச்சக்கட்ட நிலையில் அடங்கியவர் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. அதனால தான் சாஸ்திரங்கள் நம்மளுக்கு 3 விஷயம் சொல்லி கொடுக்குது. அப்போ ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு சம்பந்த ஆச்சாரியர்கள், அபிதய ஆச்சாரியர்கள், பிரயோஜன ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அதே போல் விக்கிரகங்களும் 3 வகைப்படுது. சம்பந்த விக்கிரகா, அபிதய விக்கிரகா அண்ட் பிரயோஜன விக்கிரகா. சம்பந்த விக்கிரகா வந்து என்னது, சம்பந்த விக்கிரகா என்னது, இல்லை சம்பந்த விக்கிரகா நம்மளுக்கு சம்பந்தத்தை பகவான்கிட்ட கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஆச்சாரியர் இருக்கிறாரு. அதே போல் பகவான்கிட்ட நம்ம வந்து கனெக்ஷன் நல்லா வரணும்னா ஒரு விக்கிரகம் இருக்குது, அந்த விக்கிரகத்தை நம்ம வழி பண்ணுவோம். அது என்ன விக்கிரகம், மதியம் பேர் என்ன மதி பின்னடத்தா அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்களா, கொஞ்ச நேரம் சைலண்டாக உட்காருங்களா, குட். சம்பந்த விக்கிரகம் என்னது, ராதா மதன மோகன, சம்பந்த விக்கிரகம். ஏன்னா சனாதன கோஸ்வாமி அதை ஒர்க்ஷிப் பண்ணார். யார் ராதா மதன மோகனை ஒர்க்ஷிப் பண்ணுறோமோ நம்மளுக்கு பகவானோட சம்பந்தம் அதிகமாக கிடைக்கும். என் பிரயோஜன விக்கிரகம் சொல்லி அபிதய விக்கிரகம் வந்து என்னது, யார் பிருந்தாவனம் போயிருக்கீங்க, யார் பிருந்தாவனம் போயிருக்கீங்க, பிருந்தாவனம் போயிருக்கீங்களா, ஏசா சூப்பர் ப்ரோ, வெரி குட். ராதா கோவிந்த தேவ் ரூப கோஸ்வாமி எஸ்டாப்ளிஷ் பண்ணது, இன்ஸ்டால் பண்ணது. அது வந்து அபிதயா பக்தி கொடுக்கக்கூடிய விக்கிரகம். இங்கே ராதா கோவிந்த தேவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு காவு வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விக்கிரகம். அதை ஒர்க்ஷிப் பண்ணி வீட்டில் வச்சு ஒர்க்ஷிப் பண்ணிங்கன்னா கிருஷ்ண பக்தி உங்களுக்கு வரும், பக்தி கொடுப்பாரு ராதா கோவிந்த தேவ். என் பிரயோஜன விக்கிரகம் வந்து என்னது, ராதா கோபிநாத் ஜியூ. ராதா கோபிநாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம், கிருஷ்ண பிரேமை கொடுப்பாரு. நீங்கள் இன்டர்நெட் தட்டி பார்க்கலாம் பிக்சர்லாம். ஆனால் இது இந்த 3 விக்கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3த்துலேயும் ஒரு விஷயங்கள் தனித்தனியாக இருக்குது. கிருஷ்ணர் இந்த பூமியில் ஒரிஜினலாக வந்தார்ல பிரபு, அவர் வரும்போது அந்த ஒரிஜினல் ரூபம் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் ரூபத்தை தலையிலேருந்து கழுத்து ஒரு விக்கிரத்துக்கு கொடுத்துட்டாங்க, கழுத்துலேருந்து இடுப்பு இன்னொரு விக்கிரத்துக்கிட்ட இருக்குது, இடுப்புலேருந்து கால் இன்னொரு விக்கிரத்துக்கிட்ட இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராதா மதன மோகர் இருக்கிறார்ல, மதன மோகர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரிஜினல் கிருஷ்ணரோட கால் எப்படி இருக்குமோ அது வந்து ராதா மதன மோகன்கிட்ட இருக்குது. ராதா கோவிந்தர் தேவ் இருக்கிறார்ல, அவர்கிட்ட இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரிஜினல் கிருஷ்ணருடைய இடுப்பு கழுத்து எவ்வளோ என்ன இருக்குமோ அது அப்படியே ராதா கோவிந்த தேவ் இருக்குது. கோபிநாதர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிருஷ்ணரோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அங்கே இருக்குது. இந்த 3 தனித்தனியாக இருக்குது. ஆனால் இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரிஜினல் கிருஷ்ணர் எப்படி இருப்பான்னு சொல்லி ஒரே ஒரு விக்கிரகம் மட்டும்தான் இருக்குது இந்த பூமியில். செல்ஃப் மேனிஃபெஸ்ட் விக்கிரகம் அது. அது என்னது, ராதா ரமணா. அதுதான் ஒரிஜினல் கிருஷ்ணர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அந்த விக்கிரகம் ஒரிஜினலாக அதுவே உருவாகினது. அது யாருக்கிட்டேருந்து உருவானுச்சு அந்த விக்கிரகம்,
கோபாலப்பட்ட கோஸ்வாமி, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கோஸ்வாமி போவார் பிருந்தாவனத்துக்கு, அவர் தான் கடைசி கோஸ்வாமி. அவர் வந்து அவர் வந்து சாலக்கிராம சீலா இருக்குல்ல, சாலக்கிராம சீலா கல் சொல்லுவாங்க, கல் சொல்லக்கூடாது, அது ஒஃபென்ஸு, நம்ம புரிய சொல்ல. சாலக்கிராம சீலாக்கில் அந்த 12 சாலக்கிராம சீலை வச்சுருப்பார். அதில் தாமோதரா சீலா தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் ஆனோன்னா அது அப்படியே ஏஞ்சி இவ்வளோ பெருசுக்கு ராதா ரமணா, அது ஒரிஜினல் உருவாயிருக்கும். அதுதான் ஒரிஜினல் கிருஷ்ணருடைய அந்த தலை, அந்த இடுப்பு, அந்த கால் எல்லாம் எப்படி இருக்குமோ ஒரிஜினல், அதுதான் ராதா ரமணா. அப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இந்த 3 விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து ஒன்றாக்கி அந்த பிரயோஜன தத்துவம், முக்கியமாக பிரயோஜன தத்துவத்தை, இந்த கிருஷ்ண பிரேம தத்துவத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் இந்த பாகவத புராண சாஸ்திரம். நம்மளுக்கு முழுக்க முழுக்க கிருஷ்ண பிரேமை கொடுக்கும். நான் கொஞ்சம் முடிச்சிடறேன், நான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சு கொஞ்சம் 5 நிமிஷம் முடிச்சிடறேன். முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல சாஸ்திரங்கள் இருக்குல்ல, அதில் தர்ம அர்த்த காம மோட்சம் 4 விஷயம் இருக்குது. தர்மனா வந்து பார்த்திங்கன்னா so much தர்மங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி இதை ஃபாலோ பண்ணு. அர்த்தானா சொத்துக்கள், பணம் வர்றதுக்காக பல வழிபாடுகள் இருக்குது. தர்மமாக அர்த்த காமனா வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் நிறைவேறதுக்கு பல விஷயங்களும் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் மோக்ஷானா முக்தி அடைகிறதுக்கு பல வழிகள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாகவத புராணத்தில் ஏன் படிக்கணும்னா, பாகவத புராணத்தில் இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷம் இந்த 4மே இருக்காது. 4 புருஷார்த்தா, அர்த்தானா சொத்துக்கு, இந்த 4 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்காது. 4 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்காது. 5ஆவதாக இன்னொரு விஷயம் இருக்கும், என்னது? பிரேம புருஷார்த்தா. 5ஆவது புருஷார்த்தா இருந்தது பிரேம புருஷார்த்தா. இங்கே பாகவதம் முழுக்க பிரேமத்தை பற்றி தான் பேசியிருக்கோம். இல்லை தர்மத்தையோ பல தர்மத்தை பற்றி பேசியிருக்காரு. அர்த்தா பல இதை வழிபட்டா அது வழிபட்டா நம்ம காசு இருக்கும், அது பாகவதம் இருக்காது. பிறகு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், பாகவதம் இருக்காது. பாகவதம் ஒன்று எனக்கு என்னது? பிரேம பக்தி. இதுதான் பாகவத்தோடைய எசன்ஸு. இப்படி பாகவத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக தான் ஆச்சாரிய பரம்பரை வந்திருக்கு. என் சுகதேவ கோஸ்வாமி இதை வந்து பேசுகிறாரு. பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் சச் அ பியோரான ஒரு புஸ்தகம். ஆனால் அது வந்து வேதங்கள், அதாவது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, பழம் மாதிரி ஒரு பழத்தை கிளி சாப்பிட்டுச்சுன்னா அதில் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சுகதேவ கோஸ்வாமி இது கிளி மாதிரி. பாகவத்தை சுகதேவ கோஸ்வாமி பேசும்போது ஒரு கிளி சாப்பிட்ட பழம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமோ, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பாகவதம் சுகதேவக்கிட்டேருந்து நம்ம கேட்கும் போது அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தட்ஸ் வை நிகம கல்பத்தோர் கலித்த பலம் சுகமுகா அமிர்த திரவ சமீதம். சுகமுகா சுகதேவ கோஸ்வாமியிலேருந்து நமக்கு கேட்குறோம். ஸோ பாகவதம் வெரி இன்ட்ரெஸ்டிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாகவதத்தை வந்து அன்னாடிக்கும் நீங்கள் படிக்கணும். படிக்கிறீங்களா அப்புறம் நீ? இல்லை, படிக்கணும். பாகவதம் தனிப்பட்ட முறையில் இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணது ஒன்று இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் நம்ம பாகவதம் நம்ம படிக்கணும். படிச்சுமே ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டாரி அந்த கதையை பொருவரையே படிச்சுட்டே போயிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் அது வந்து குட்டி இருக்குது. புக் படிக்கிற ஹேபிட்டை நம்ம நிறைய வளர்த்துக்கணும். நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் புக்கு படிக்கிறது அந்த கல்ச்சர் இல்லைன்னா, புக்கு படிக்கிற ஹேபிட் இல்லைன்னா, புக்கு படிக்கலைன்னா நீங்கள் நாலேஜ் உங்களுக்கு உங்கள் நாலேஜ் கிடைக்காது. நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்கணும் கேட்குறோம், ஆனால் தனிப்பட்ட முறை நம்ம புக்கு படிக்கணும். அது ஃபோனில் பிடிஎஃபாவோ இல்லை புக்கோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் கவர் புக் இந்த புக்கோ இந்த படிக்கணும். புக்கு படிக்கணும் உண்மையிலே பிரபு. நீங்கள் பரீட்சை எழுதுனா புக்கு படிக்கணும், லைசன்ஸ் எடுக்கிறதாலும் படிக்கணும். உண்மையிலே பிரபு, லைசன்ஸ் எனக்கு தெரியும், காடி ஓட்டுறது மோட்டர் தெரியும், துருசாக கொடுத்துருவானா பிரபு? எல்லாத்துக்கும் படிக்கணும். ஒரு சைன் போர்டில் ஒரு விஷயம் போட்டுச்சுன்னா படிக்கணும், ஃபோனில் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா படிக்கணும். உண்மை இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருக்காங்க, படிக்கணும். உண்மை இல்லையா? எல்லாமே படிக்கணும். அதே போல் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும், இது பண்ணணும்னா நம்ம படிக்கணும். படிக்கிறது வளர்த்துக்கணும். அதுவே படிக்க தெரியாதவங்க கேள்வி ஞானத்தை இந்த லிசனிங் இதில் கிளாஸ்லாம் கேட்கணும். ஓகே, இந்த கொன்க்ளூஷன் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. நான் ஒரு பேசியிருக்கோம், நிறைய ஒன்று விஷயம் இருக்குது. பாகவதம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால தான் சுகதேவ கோஸ்வாமிக்கு வியாசதேவ் பேசுகிறார். ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवतम ग्रंथराज की जय श्रीला व्यासदेव श्रीला प्रभुपाद महाराज की जय जगन्नाथ सुभद्रा महारानी की जय गौर निताय की गौर ब्रह्मानंदे हरि हरि बोल. एनी क्वेश्चन?